ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நளினிஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பூரிக்கு பெஸ்ட் காம்பினேஷன் வடைகறி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். 250 கிராம் கடலைப்பருப்பு நல்லா கழுவிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 காஞ்ச மிளகாய், 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உதிரியாக நல்லா கொருன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இதை உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்காக தண்ணி சூடாயிட்டிருக்கு. இட்லி தட்டு வச்சு இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு உருண்டைகளை வச்சு 10 நிமிஷம் வேக வைக்கலாம். இந்த உருண்டை வெந்துட்டுருக்கிறதுக்குள்ளே நம்ம வடகறி கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் 3 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, கொஞ்சம் கல்பாசி, 2 பிரிஞ்சி இலை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சோம்பு பொரிஞ்சதும் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். அது கூடவே 2 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை நல்லா போனதும் 2 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துடலாம். 1 பிஞ்ச் மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு வதங்க விடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி நல்லா வதங்கி வந்திருக்கு. நல்லா இந்த மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஸ்டவ் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து விட்டுக்கலாம், அப்போ தான் அடி பிடிக்காது. மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கலந்துட்டு இப்போ நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். நம்ம ஏற்கனவே பருப்பில் உப்பு சேர்த்து அரைச்சிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்துடலாம். இந்த கிரேவி 5 நிமிஷம் கொதிச்சிட்ருக்கட்டும். நம்ம வேக வச்சுருக்க பருப்பு உருண்டையும் நல்லா வெந்து ரெடியாக இருக்குது. இது நல்லா ஆறின பிறகு இந்த மாதிரி நல்லா உதிர்த்து எடுத்துக்கலாம். நல்லா தூளாக உதிர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ 5 நிமிஷம் கிரேவியும் நல்லா கொதிச்சிருக்கு. இப்போ நம்ம உதிர்த்து வச்சுருக்க பருப்பு உருண்டைகளை சேர்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு எல்லாமே தண்ணி இழுத்துடுச்சு. நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துடலாம். பருப்பு அரைச்ச மிக்சி ஜாரில் தண்ணி கலந்து சேர்த்துடலாம். தண்ணி அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கொதிச்சுட்டு வரும்பொழுதும் ஆறின பிறகும் நமக்கு ரொம்ப கெட்டி ஆகாமல் கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு சேர்த்துடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். வடகறி நல்லா கொதிச்சுட்டு சரியான பக்குவத்தில் ரெடியாக இருக்குது. பொடியாக நறுக்கின கொத்தமல்லியும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சுவையான வடகறி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி செஞ்சிடலாம். எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ பூரியை சேர்த்துட்டு பொரித்து எடுத்துக்கலாம். சுட சுட பூரியும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பூரி வடகரியை சர்வ் பண்ணிக்கலாம். இதே மெத்தடில் பூரி வடகரி நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.